ஸோ ஹாய் செலகுரீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானி சாப்டர் 2 கேம் பிளே தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேப் போட்டிருப்போம், போர்டு ஸ்கேப் போட்டிருப்போம், இல்லை பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் ஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் யாராச்சும் நம்ம சேனலுக்கு எது புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாக்கான தட்டி ஆளில் போடுவோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று எங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். கமானி போய் லைக் பண்ணுறீங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே, டே 1 வந்துடுச்சு. அதான் சில குடிஸ் இப்போ எங்கேருந்து நான் ஏந்துட்டுச்சு வெளியே போகணுமா. சூப்பருங்க, வேறு லெவல் பூ. சீக்கிரமாக வந்துடுவாங்க. நீங்கள் இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? சரி, நம்ம நீங்கள் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போங்க. போட்டு டக் டேப்பு. ஆமாம், ஏண்டா. ஓகே, டக் டேப்பு கிடச்சிருக்கு. வேறு என்ன பொருள்னா இங்கே ஹெலிகாப்டர் மேன்கள் இருக்குது, எதையும் படிச்சுட்டோம். இல்லை ஓகே, இங்கே வந்து பீஸோ பெயிண்டிங் இருக்குது. இங்கே வந்து பேட்லாக்கியா தேவையில்லை. மக்கள் எனக்கு இப்போ டைம் இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? என்ன டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறேன். ஐயோ, ஏன்டி ஹெலிகாப்டர் போய் எஸ்கேப் பண்ணுறதுன்னா சாரி. நான் வந்து டோர் எஸ்கேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேணால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணால் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்கேப்பாக இதை போட்டு நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேட்லாக் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த க்ரோபாரை தூக்கிட்டு கீழே இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வா, இன்னும் ஒன்றுக்கு என்ன கிடைக்குது? ஹேண்டில் வேணும். அதுக்கப்புறம் டோர் லாக்கு, டோர் ஹேண்டில் வேணும். அதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் வேணும், டோர் ஹேண்டில் வேணும். அதுக்கப்புறம் கட்டிங் பிளைஸ். இது 3 தான் போதும். இப்போ நமக்கு வந்து கீழே வந்து ஸ்மார்ட் பாக் கிடச்சது நமக்கு தேவையில்லை. கிளாஸ் பீஸ் தேவையும் இல்லை. இங்கே கட்டிங் பிளைஸ். இங்கே போட்டு வைப்போம். டோர் ஹேண்டில் இன்னொன்று ஹேண்டில் தாங்க வேணும். அது மேலே மோஸ்ட்லி இருக்கும். கடைசியாக எஸ்கேப் பண்ணிக்கிட்டு போயிடலாம். வில்லனண்டா போன வாட்டி விழாம போயிட்டான். அதை நம்பி தானே இருந்தேன். ஆனால் இப்படி முதலையும் கீழே விழுந்துட்டேன்.
ஓப்பனில் தான் இருக்கலான்னு பயந்துட்டேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம மேலே ஏறிட்டு ஹேண்டில் எடுத்தோடனே எஸ்கேப் பண்ணிடலாங்க. போர்டு ஹேண்ட் வீலு நம்ம நினச்ச மாதிரி எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ டக்குன்னு நம்ம இறங்கிட்டு ஹேண்ட் வீலை போட்டுட்டு மேலே வந்து ரோடை தோணுன்னா அவ்வளோதான் எஸ்கேப் முடிஞ்சிடும். நாங்கள் அந்த ரோடு வந்து மேலே வந்து கம்பியெல்லாம் ஸோ இப்போ வந்து இதை அமுக்கி விட்டால் போதுங்க. இதே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டோர் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தாங்க இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு அந்த கிளவி எப்படி பார்த்துருக்காங்கன்னு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்து இல்லை குட்டீஸ் ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். நான் கமெண்ட் லைக்கே போட்டு பாருங்கள். பாய், லவ் யூ ஆல்.